அனைவருக்கும் வணக்கம். சிலப்பதிகாரம் சின்ன வயசுலேருந்தே எல்லாரும் படிச்சிருப்போம். ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று, சிலம்பினால் விளைந்த கதை, தன்னுடைய கணவனுக்காக மதுரையை எரிச்சாங்க, இப்படியெல்லாம் படிச்சிருப்போம். பெரிய அறிஞர்கள் சிலப்பதிகாரத்தை பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஐயன் பாரதியார் கூட சொல்லியிருப்பாரு இளங்கோடிகள் பெருமையை பற்றியும் சிலப்பதிகாரத்தை பெருமை பற்றியும். ஆனால் நம்ம ஓஜி பெரியார் பேத்திங்க இருக்காங்க இல்லையா, டாக்டர் ஷாலினி, அருள்மொழி, இவங்கெல்லாம் சிலப்பதிகாரத்தையும் கண்ணகியை பற்றியும் நிறைய மேடைகளில் பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னா, கண்ணகி தன்னுடைய கணவன் கிட்ட போயிட்டு நீ பண்றது தப்பு அப்படின்னு கணவனு கேட்க வழி இல்லை. ஆனா ஒரு மன்னன் கிட்ட போய் தேரா மன்னா அப்படின்னு சொல்லி மதுரை ஏரிக்கு மட்டும் முடிஞ்சுதா, கண்ணகிக்கு என்ன மனப்பெயர்ச்சி இருக்கா, இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க. அதே நேரத்துல கலைஞர் கண்ணகிக்கு சிலைவடிச்சாங்க பெரியனால, இப்படியும் பேசியிருக்காங்க. கண்ணகி சிலைவடிச்சாரு, அண்ணன் தான் கண்ணகி சிலைவடிச்சாரு, கலைஞரை சிலைவடிச்சாரு. அதுக்கான காரணமா அண்ணா சொல்லியிருக்காரு. கண்ணகி முன்னாடியே கோலன் கிட்ட சொல்றாங்க நீ பண்றது தப்பு, பீடு அன்று அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கோலன் அது கேட்கல. கடைசியா கோலன் தப்பு உணர்ந்து திரும்பி கண்ணகி கிட்ட வந்ததும் பரவாயில்ல நீ தப்பு உணர்ந்துட்ட அப்படின்னு தர்மத்துக்காக தான் ஏத்துக்கிறாங்க, இன்னொரு தர்மத்தை காப்பாத்துறதுக்காக. கோலன் மேல இந்த காதலுக்காக ஏத்துக்கல. அப்படி இந்த காப்பியம் காதலுக்காக தான் விளைந்தது அப்படின்னா பாண்டிமாதேவிக்கு தான் பெருமை சேரும். ஏன்னா பாண்டிமாதேவி பாண்டிய மன்னன் இருந்ததுமே அவங்க இறந்துடுறாங்க. ஆனா கோவலன் இறந்துட்டதும் கண்ணகி ஒரு உயிரை தப்பான தீர்ப்பு கொடுத்து கொண்டுட்டாங்க அப்படின்றதுக்காக அவ்வளவு பெரிய பாண்டியன் மன்னன் கிட்ட போய் ஒரு தனி பெண்ணா நின்று நீதிக்காக போராடினாங்க. நீ பண்ணது தப்பு அப்படின்னு நீதிக்காக போராடினாங்க. இதனாலதான் கண்ணகிக்கு பெருமை. இந்த சிலப்பதிகாரத்துக்கும் அதனாலதான் பெருமை. அண்ணாவும் இதுக்காக தான் கண்ணகி செலவழிச்சாரு. யாரு ஆட்சிக்கு வந்தாலுமே மக்கள் நீதிக்காக தான் போராடணும், எது சரி எது தப்புன்னு புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அண்ணா கண்ணகி செலவழிச்சாரு. ஆனா நம்ம மக்கள் யாரோ சொல்றதை ஏத்துக்கிட்டு அப்படியே குருட்டாந்தனமா நடந்துக்கிறாங்க. தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். தமிழை சரியா படிச்சு அதுல என்ன சொல்லியிருக்குன்னு அப்படின்னு புரிஞ்சு நடத்துக்குங்க. அதுவே ஒரு சரியான தீர்வா இருக்கும். நன்றி, வணக்கம்.